ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? அனிமல் கிங்டம் வித் பேரண்ட்ஸ். ஓகே குட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃபாரஸ்ட பத்தி ரொம்ப நியூஸ் சொன்னாங்களாம். சரி ஓகே, அந்த ஃபாரஸ்ட் ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும்னு இந்த குழந்தைங்களும் சக்கு புக்குன்னு கிளம்பி நைட்டு போயாச்சான். ஏன்னா அது மேஜிக்கல் ஃபாரஸ்ட் இல்லையா. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி இந்த காடு ஒன்னும் பார்க்க ரொம்ப அழகாவே இல்லையா, ரொம்ப பிளசண்டா இருந்துச்சா, அமைதியா இருந்துச்சா. உடனே குழந்தைங்களுக்கு எல்லாம் என்னடா அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரியே இல்ல அப்படின்னு கொஞ்சம் சோகமா இருந்தாங்களா. ஆனா அந்த காட்டோட ராஜா யாரு, சிங்கக்குட்டி வந்தாரா. வந்த உடனே இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா. ஆஹா, நம்மள வரவேற்கிறதுக்கே ராஜா வராரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு அவர் மந்திர காட்டுக்குள்ள போனாரா. அவர் கிளியரா சொன்னாரா, இந்த மந்திர காட்டு நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, இதை விட பிரமிப்பா இருக்கும். ஆனா இப்ப எங்களோட காட்டோட பாதுகாவலரான ஃபீனிக்ஸ் பறவைய பிடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு இந்த குழந்தைங்க கண்டிப்பா நாங்க உங்களுக்காக செஞ்சு தரோம் சிங்கராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர காட்டுக்குள்ள போனாங்களாம். அங்க பூக்கள் பார்க்க அழகா இருந்துச்சா. ஆந்தைங்கள்லாம் என்னடா இது, யாரை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு இருந்தாங்களாம். அப்படியே இந்த ஆந்தைகள் எல்லாமே அந்த ஃபீனிக்ஸ் பறவையை பிடிச்சு வச்சிருக்காங்கல்ல, அவங்களோட தூதர்கள். சோ இவங்களுக்கு எல்லாம் கோபமா இருந்துச்சா. இருந்தாலும் இந்த குழந்தைங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த எல்லா மிருகங்களுக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்தாங்களா. நீங்க கவலையே படாதீங்க காட்டு ராஜா, உங்க எல்லாரையும் திருப்பி உங்களோட ஒரிஜினல் காட்டுக்கு உங்களை சந்தோஷமா மேஜிக்கல் கார்டா இருக்கிறதுக்கு நாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாம் சத்தியம் பண்ணி கொடுத்தாங்களாம். சரின்னு அந்த ராஜா என்ன பண்ணாரு, வழித்துணையா அந்த குழந்தைங்களுக்கு நிறைய கூடவே அனுப்பிச்சு வச்சாராம். இந்த குழந்தைங்களும் நிறைய கூட்டிக்கிட்டே போச்சுங்களாம். அப்ப நிறைய சொல்லிச்சா, இதுதான் அந்த மந்திர கோட்டை, இதுக்கு நீங்க முதல்ல ஒரு பெரிய பிரிட்ஜ கடந்து போகணும். அது கடந்து போனோம்னா அந்த மந்திர கோட்டைக்குள்ள எந்த மிருகங்களுக்கும் அலவுடே கிடையாது, வெறும் மனுஷங்க மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய போயிடுச்சான். உடனே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பிரிட்ஜ கடக்கலாம் அப்படின்னு அந்த பிரிட்ஜ் மேல கால் வச்சு உடனேயே அங்க கலர் கலரா ஃப்ராக்ஸ் இருந்துச்சான். அதுங்க எல்லாம் பாட ஆரம்பிச்சிருச்சுங்களாம். ஏன்னா அதுங்களுக்கு முன்னாடி ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியுமா. இந்த குழந்தைங்க தான் அந்த காட்டோட சேவியர்ஸ் அப்படின்னு அந்த ஃப்ராக்ஸ்க்கு தெரிஞ்சு அவங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்களா. குரங்கண்ணா இருக்கானே, அவனும் ஜிங் ஜின்னு ஆட ஆரம்பிச்சிட்டானா சந்தோஷத்துல. ஏன்னா நம்ம காடு ஒரிஜினல் காடா நமக்கே கிடைக்க போகுது அப்படின்ட்டு. சரின்னு குழந்தைங்க என்ன பண்ணாங்க, எதையும் பொருட்படுத்தாம அவங்க ஒரே நோக்கத்தோட அந்த காட்டுக்குள்ள பயணிச்சாங்க. அப்ப யூனிகார்ன்னு சொல்லிட்டு மந்திர குதிரை வந்துச்சா. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க இந்த காடு ரொம்ப பெரிய காடு, நீங்க எங்க போகணுமோ என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களை கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு. சரின்னு அந்த குதிரையும் சரின்னு சொல்லிடுச்சான். கொண்டு போய் விட்டுச்சான். முதல்ல யாருக்கிட்ட விட்டுச்சு அந்த குதிரை தெரியுமா? அந்த காட்டோட ரொம்ப முதியவரான ஆமை கிட்டதான் விட்டுச்சு. ஏன்னா அவருக்கு தான் இந்த காட்டை பத்தி ஃபுல்லா தெரியும். அவர்கிட்ட விட்டோன்னு உடனே அந்த ஆமை கதையா சொல்ல ஆரம்பிச்சிருச்சான். எங்க காடு இவ்வளவு சந்தோஷமான இருந்த காடு, ஆனா அந்த பாதுகாவலரை பிடிச்சதுனால நாங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு. அப்ப அந்த ஆமை சொல்லிச்சா, ஒரு பர்பிள் ஃபாரஸ்ட், அதுக்குள்ள ஒரு பெரிய மரம் இருக்கும், அதுதான் அந்த ஃபீனிக்ஸ் பறவையை அடைச்சு வச்சிருக்க இடம். அந்த மந்திர சக்தியும் அந்த மரத்தோடய அவங்க கட்டி வச்சுட்டாங்க. அதனால நீங்க அந்த மரத்துக்குள்ள போய் காப்பாத்துறா மட்டும்தான் எங்க ஃபீனிக்ஸ் பறவை, எங்க காடு எல்லாமே திருப்பி எங்களுக்கு கிடைக்கும்னு ஆமை சொல்லிச்சா. சரின்னு இவங்க உடனே கிளம்பிட்டாங்களாம் அந்த மரத்தை தேடி. அப்ப போற வழியில நிறைய யானை கூட்டத்தை பார்த்தாங்களாம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. ஏன்னா இவங்க எப்படி அப்பா அம்மாவோட இருக்காங்களோ அந்த யானை குட்டிங்களும் அவங்களோட அப்பா அம்மாவோட தான் அந்த காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்துச்சுங்களாம். அந்த பர்பிள் மரத்தை போய் பிடிக்கிறதுக்கு வழியே எப்படின்னா, ஒரு சுடு தண்ணிக்குள்ளதான் போய் ஆகணுமா. அந்த தண்ணி ரொம்ப சூடா இருக்குமா, ஆவியெல்லாம் மேல பறக்குமா. அப்ப இந்த குழந்தைங்க என்னடா பண்றது அப்படின்னு பிளான் பண்ணி கொஞ்ச நேரம் யோசிச்சாங்களாம். கொஞ்ச நேரம் யோசிச்ச பிறகு ரொம்ப சூடா இருந்த தண்ணி அவங்க ப்ரே பண்ணாங்களாம். நாங்க நல்ல விஷயத்துக்காக தானே போறோம், எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கடவுளே அப்படின்னு. அதனால இவங்க என்ன பண்ணாங்களா, அந்த சூடான தண்ணி ஆறுற வரையும் பக்கத்திலேயே ஃபயர் கேம்ப் மாதிரி ஒண்ணு வச்சு எப்படி எல்லாம் போகலாம், இந்த காடு எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போடணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம திட்டம் போட்டா மட்டும்தான் அந்த விஷயம் சக்சஸ்ஃபுல்லா முடியும். சரின்னா அந்த காடோட வரைபடத்தை வச்சு இங்கதான் அந்த குகை இருக்கு, இங்க அந்த ஃபீனிக்ஸ் பறவை இருக்கு, இந்த நைட்டுக்குள்ள நம்ம இதை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு பிளான போட்டு டிசைட் பண்ணியாச்சு. டிசைட் பண்ணோன்னு அந்த வழித்துணையாக வந்தாலே மாதிரி அவன் நீங்க வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன், திருப்பி
அவன் கூடவே வந்து கூட்டிட்டு போனான். போன உடனே அங்க எல்லா மிருகங்களும் சேர்ந்து நீங்க எப்படியாவது என் காட்டை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த இடத்துலதான் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. திடீர்னு அந்த இடத்துல வேற ஒருத்தர் வந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க. அதனால அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதானே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க நான் கண்டிப்பா ப்ராமிஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த கிறிஸ்டல் கார்டை தேடி போனாங்க. போனா அந்த கிறிஸ்டல் கார்டு என்ட்ரியே வந்து ரொம்ப அமைதியா, ரொம்ப கலர்ஃபுல்லா இல்லாம ரொம்ப சட்டலா இருந்துச்சான். சரின்னு அந்த குழந்தைங்க உள்ள போக போக அப்படியே பிரமிப்பா க்ளோயிங்கா மாறிச்சா அந்த கிறிஸ்டல் கார்டு. ஏன்னா அந்த ஃபீனிக்ஸ் பறவைக்கு தெரிஞ்சிருச்சா நம்மளை காப்பாத்துறதுக்காக குழந்தைங்க, அதாவது காட்டோட சேவியர்ஸ் வந்தாச்சு அப்படின்னு. உடனே ஃபீனிக்ஸ் பறவை கையிலேயே பிடிக்க முடியல, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. அப்ப இந்த குழந்தைங்களும் அந்த பர்பிள் மரம் இருக்கு இல்லையா, அங்கதானே அந்த ஃபீனிக்ஸ் பறவையை அடைச்சு வச்சிருக்காங்க. இவங்களும் கரெக்டா மேப் படி ஃபாலோ பண்ணி ஒரு வழியை கண்டுபிடிச்சு எப்படியோ அந்த பர்பிள் மரத்தை அடைஞ்சிட்டாங்க. அடைஞ்ச உடனே அங்க பார்த்தது யாரு? மந்திரி ஃபீனிக்ஸ் பறவைய. அது அவ்வளவு உயரமா, அவ்வளவு அழகா, ரொம்ப அழகா பறந்துட்டு இருந்த பறவைய அவங்க சிறை பிடிச்சு வச்சிருந்தது இந்த குழந்தைங்க எல்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து கயிறு கட்டி இருந்ததை எல்லாம் அவுத்து விட்டு அந்த ஃபீனிக்ஸ் பறவைக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. அது ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கு இந்த குழந்தைங்களுக்கு. அதனால உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ கேளுங்க குழந்தைங்களே, நான் கண்டிப்பா கொடுக்குறேன். ஆனா இப்ப என்னோட மேஜிக்கல் பவர்ஸ் எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு என்னோட மேஜிக்கல் பவர்ஸ் வந்தா மட்டும்தான் நான் உங்களுக்கு எதுனாலும் செய்ய முடியும் அப்படின்னு அந்த பறவை சொல்லிச்சான். சரின்னு அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபீனிக்ஸ் பறவையை கேட்டப்ப, நீங்க அந்த கிறிஸ்டல் கேவ்க்குள்ள வந்தீங்க இல்லையா, அப்போ ஒரு கிறிஸ்டல் எடுத்தீங்கல்ல, அந்த கிறிஸ்டலை எரிச்சா மட்டும்தான் அந்த புகை இந்த காட்டு ஃபுல்லா போய் எல்லா மிருகங்களும் சாப விமோச்சனம் அடைஞ்சிருவாங்க. எல்லாருக்கும் அவங்களோட சந்தோஷமும் திருப்பி கிடைச்சிரும், எனக்கு என்னோட மந்திர சக்தியும் திருப்பி கிடைச்சிரும் அப்படின்னு அந்த பறவை சொல்லிச்சா. இவங்களும் அதே மாதிரி அந்த குகையில இருந்து எடுத்த ஒரு அழகான கிறிஸ்டல் கல்லை எரிச்சு காடு ஃபுல்லா அந்த புகை ஸ்ப்ரெட் ஆகி எல்லா மிருகங்களும் சந்தோஷமாவும் இருந்தாங்க. ஃபீனிக்ஸ் பறவைக்கும் அதோட மந்திர சக்தி திருப்பி கிடைச்சிருச்சான். உடனே இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம், நீங்க எல்லாம் இந்த காட்டோட சேவியரா இருப்பீங்க, எப்ப எங்க போனாலும் நீங்க நல்லதே நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். அந்த குழந்தைங்களை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்களாம். அந்த மேஜிக்கல் பவர்ஸும் கிடைச்சாச்சு இல்லையா. அது கிடைச்ச உடனே அந்த குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாங்களாம். ஓகே குட்டி சுட்டீஸ், இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு? நம்ம எந்த விஷயம் பண்றனாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அதுவும் இல்லாம நம்ம வந்து ஒரு விஷயம் ஏதாவது பண்றோம் அப்படின்னா அது எந்த விதத்திலயுமே நம்ம நெகட்டிவா யோசிக்கவே கூடாது, பாசிட்டிவா தான் யோசிக்கணும். ஏன்னா எப்ப மேஜிக்கல் பவர் ஒர்க் ஆகும், நம்ம நல்லதே நினைச்சா மட்டும்தான் நல்லது நடக்கும். ஓகே குட்டி சுட்டீஸ், மீலி குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.